أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر إنا أعطيناك الكوثر إنا أعطيناك الكوثر صدق الله مولانا العظيم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. حي القيوم الله جل جلاله அவனது ஹபீபுல் ஆதமான ரசூல் ரஹ்மத் வஜூத் ரஹ்மத் محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف كرم مجد وعلم حضرة القدس العظيم نوكي الله بشارة سهران وحبيب العظم الله جل شانه وتعالى தங்களுக்கு அல் கௌசரை வழங்கியுள்ளான். அல் கௌசரை அல்லாஹ் தங்களுக்கு கொடுத்திருக்கிறான் ஹபீபே என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபக்ருல் அவ்வலீன் வல் ஆகிரீன் தாஜுல் அன்பியாஇ வல் முர்சலீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஹயாத்துல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وشرف كرم مجد وعلم حضرة القدس العظيم நோக்கி ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நன்மாராயம் பிஷாரத்து அல்லாஹ் சொல்கிறான். இன்னா நிச்சயமாக அஅதைனாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தங்களுக்கு வழங்கியுள்ளான், தங்களுக்கு தந்துள்ளான், தங்களுக்கு கொடுத்துள்ளான் ஹபீபுல் ஆதமே அல் கௌசர். அல் கௌசரை மாஷா அல்லாஹ். இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி, இமாம் பைதாவி போன்ற அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகாபிர் ஜலீலுல் கத்ர் முஃபஸ்ஸிரீன்கள் எல்லோரும் மாஷா அல்லாஹ் என்ன அல் கௌசருக்கு விசேஷமான மானா சொல்லும் பொழுது அல் கௌசர் அல் கௌசர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்து வால நாயக கோமான் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அல் கௌசரை வழங்கியுள்ளேன்னு சொல்லக்கூடிய அல் கௌசருடைய மானா சையீதா ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் وأفاض علينا البركات منها دهر الداعي آمين آمين. நாயகி அவர்கள் என்பதாக நம்முடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய முஃபஸ்ஸிரீன்கள் அயிமத்தின்கள் நமக்கு மாஷா அல்லாஹ் அல் கௌசருக்கான மஅனாவை சொல்லித் தருகின்றார்கள் மாஷா அல்லாஹ். இன்னைக்கு சஃபருல் முல்லஃபர் மதீனத்து முனவ்வராவுடைய கணக்கின்படி பிறை 23வது இரவு மாஷா அல்லாஹ். நாமும் இஸ்லாமிய சரித்திரங்களை குறிப்பாக நம்முடைய ஆரிய இரட்சகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்து வால நாயக கோமானுடைய சீரத்து தய்யிபாவை, கண்மணி நாயகத்துடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய சீரத்து தய்யிபாவை, சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரத்து முபாரகாவை நாம அவசியம் 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 தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாத காரணத்தினாலதான் இன்னைக்கு பலவிதமான குழப்பங்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில மலிஞ்சு போய் கிடக்கு.
நாம ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக யோசிச்சோம்னு சொன்னா, ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய கலாமுல்லாவான குர்ஆன் ஷரீஃபை 3 பகுதிகளாக அல்லாஹ் பிரித்திருக்கிறான். அதில் ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய தௌஹீதை பற்றி, வஹதானியத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பயான் செய்யக்கூடிய பாகம். மற்றொரு பகுதி அம்பியா அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவுலியாய் கிராம் அவர்களுடைய வரலாறு, ஹிஸ்டரி. நபிமார்கள் வரலாறு குர்ஆன் ஷரீஃபில் இருக்குது, வலிமார்கள் வரலாறு குர்ஆன் ஷரீஃபில் இருக்குது. மாஷா ஒரு வலி தஸர்ருஃபாத் செஞ்சது. தஸர்ருஃபாத்னா என்னங்க? பல ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால இருந்து இங்க வந்துடுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா என்ன, நம்ம அருமை பாட்டனார் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜதி குர்ரத்தைனி மல்ஜாயி அல் குத்புல் வஜூத் السيد محمد مولا جلالي البخاري صاحب كنوري رضي الله تعالى أفاض علينا البركات من ظهرت آمين. كنور بخاري தங்கள் அப்பா நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன கொச்சின்ல செமிட்டப்பள்ளியில இருந்துகிட்டு காயில் பட்டணத்தில் இருக்கிற புகாரி தங்கள் அப்பாடைய முரீது உமர் காஹிர் அப்பாவை அல்லாஹ் ஃபரிஃபுடைய முஸல்லிஃபு உமர் அலி அப்பா நாயத்து கொச்சின்ல செமிட்டப்பள்ளியில இருந்துகிட்டு உமர் காஹிர் அப்படி சவுண்டு கொடுத்தாங்க. புகாரி தங்கள் அப்பா நாயகம் உமர் அலி அப்பா நாயகம் காயில் பட்டணத்தில் இருக்கிறாங்க. லெப்பைக்கு செய்தி யார் ரசூலுல்லாஹ்னு தான் ஒரு ஜவாபு சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் கொச்சினுக்கு போயிட்டாங்க. மாஷா அல்லாஹ் இது தஸர்ருஃபாத். மாஷா இது குர்ஆன் தஸ்தீக் செய்யுது. இந்த மாஷா அல்லாஹ் குர்ஆன் தஸ்தீக் செய்யுது. மாஷா அல்லாஹ் சூரத் யாசின் ஷரீஃப்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹபீபுன் நஜ்ஜார்ங்கிற வலி தஸர்ருஃபாத் பண்ணதை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஜாஅ மின் அக்ஸல் மதீனதி ரஜுலு யஸ்ஆ. மாஷா அல்லாஹ் என்ன ஹபீபுன் நஜ்ஜார் வஜாஅ மின் அக்ஸல் மதீனதி. அக்ஸானா ரொம்ப தூரமான ஊர். பைத்துல் குதுஸுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்றோம்ல, என்ன அர்த்தம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லாஹ் ஷரீஃபை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பிறகு ரொம்ப தூரம் நடந்து போய் இன்னொரு பள்ளியை கட்டினாங்க. இப்போ காபாவுக்கு ரொம்ப தூரத்தில் உள்ள பள்ளி எது? 2வது பள்ளி உலகத்திலேயே மஸ்ஜிதுல் அக்ஸா. இப்போ அக்ஸானா தூரம்னு அர்த்தம். புரிஞ்சா? அப்போ ஹபீபுன் நஜ்ஜார்ங்கிற வலி தஸர்ருஃபாத் பண்ணதை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சூரத் யாசின் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஜாஅ மின் அக்ஸல் மதீனதி ரஜுலு யஸ்ஆன்னு சொல்லி. மாஷா சரி, அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்? குர்ஆன் ஷரீஃபில் ஒரு அல்லாஹ் 3 பகுதியை பிரிக்கிறான். ஒரு பகுதி மாஷா அல்லாஹ் என்னவா இருக்குது? தௌஹீதா இருக்குது. அல்லாஹ்வுடைய வஹதானியத்தை பற்றி அல்லாஹ் பயான் செய்கிறான். 2வது பகுதி அல்லாஹ் நபிமார்கள் அவுலியாக்களுடைய கராமத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். 3வது பகுதி ஹலால் ஹராம் பற்றி வருது. மாஷா நமக்கு என் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, சரித்திரங்கள் படிக்கிறது எந்த அளவுக்கு மிக மிக முக்கியமானது. நாம சரித்திரங்கள் தெரிவது நம்முடைய ஈமானுக்கு சலாமத்தாவது. மாஷா ஆகையால தான் அல்லாஹ் நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஹிஸ்டரி, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம் ஹிஸ்டரி மட்டும் குர்ஆன் ஷரீஃபில் ஏறத்தாழ 555 ஆயத்து ஷரீஃப் இருக்குது. ஒரு ஆயத்து 2 ஆயத்துல. யார் சரித்திரம் சொல்லுங்க? மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம் 555 ஆயத்து, 555 ஆயத்து ஷரீஃப் இருக்குது. மூசா நபியுடைய ஹிஸ்டரி மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப். அது மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அல் கௌசர்ங்கிற இந்த அதீமு ஷான் என்ன, அல்லாஹ் எந்த நபிக்கும் எந்த ரசூலுக்கும் எந்த உலுல் அஸ்முக்கு யாருக்கும் அல்லாஹ் வழங்கல. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் அல் கௌசரை வழங்கியது அவன் ஹபீபுல் ஆலமான நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய கண்ணான கண்மணியான நம்ம ஆரிய நாயகரான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அந்த அல் கௌசரை வழங்குறான். மாஷா அப்ப அல் கௌசர் யாருங்க? மாஷா அல்லாஹ்
ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாய் அருள் செய்யறாங்க. ஒரு சமயம் நாயகம் மக்காவில் இருக்கும்போது, மதீனா முனவ்வரா ஹிஜ்ரத் வர முன்னாடி மக்காவில் கண்மணி நாயகத்துடைய தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிக்கும் திவ்ய திருமேனியோடு முதலாக ஒட்டி உறவாடிய மகா உத்தமியும் நம்முடைய ஆரிய தாயுமான எஜமானி உம்மா அவ்வள உம்முல் மோமினீன் சையீதா ஹதீஜத்துல் குப்ரா அலைஹஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எஜமானி உம்மா ஹதீஜா நாயகத்தோடு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த சமயத்துல ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புகாரி ஷரீஃபுடைய ஷரஹ்ல வருது. இது மாஷா அல்லாஹ், சாதாரண ஏதோ புஸ்தகத்துல இல்ல, புகாரி ஷரீஃபுடைய ஷரஹ்ல வருது. மாஷா அல்லாஹ், புரிஞ்சா? நம்ம அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் வைக்கிறது மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸோடைய பிரகாசத்துல வைக்கணும். மாஷா அல்லாஹ், மஹப்பத்துல ஏதோ ஒன்படக்கம் செஞ்சுக்கிட்டேன்னா தட்டுக்கட்டுக்கு போறதில்ல, புரியுதா? மாஷா அல்லாஹ், என்ன புகாரி ஷரீஃபுடைய ஷரஹ்ல வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு சமயம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திவ்ய திரு ஹலரத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய உத்தரவு கொண்டு, அல்லாஹ்வுடைய இத்னு ஷரீஃப் கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்து ஒரு அற்புதமான ஒரு பழத்தை கொண்டுகிட்டு வந்து நாயகத்திட்ட கொடுத்தாப்புல. மாஷா அல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாய் மன்னருள் செய்யறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகத்துக்கு கொடுத்த அந்த பழத்துடைய அந்த இன்பம் இருக்குது. அந்த பழத்துடைய பேர் சாப்பிடும் போது பேர் இன்பம், அதுக்கு முந்தையும் பிந்தியும் எம்பெருமானுக்கு அப்படி ஏற்பட்டது இல்லையா, அப்படி ஒரு பேரின்பம், அப்படி ஒரு பெரும் சுவையான பழமா இருந்துச்சா. மாஷா அல்லாஹ், அந்த பழத்தை நாயகம் அவர்கள் உண்ட அன்று இரவு எஜமானி உம்மா ஹதீஜா நாயகத்துடைய பரிசுத்தமான மணி வயிற்றில நாயகத்துடைய அருந்தவ செல்வமான எஜமானி உம்மா சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ், என்ன உம்மாட மணி வயிற்றுக்கு வர்றாங்க. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரும் அல்லாஹ் கொடுத்து விட்ட அந்த பழம் மாஷா அல்லாஹ், என்ன உம்மா ஹதீஜா நாயகத்துடைய மணி வயிற்றுல நாயகத்துடைய பில்ஆத்துல் அதீமான ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொண்டுட்டு வரதுக்கான லுஹூருக்கான பழம் அது. மாஷா இது எஜமானி உம்மா ஃபாத்திமா நாயகி அவர்கள் இந்த உலகத்துல ஆலமு ஷஹாதாவுல சையீதா அவர்கள் மாஷா அல்லாஹ், என்ன அவர்கள் மகா கௌரவமிக்க வாப்பா நாயகமான நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அரசரான ராஜாதி ராஜ மகாராஜரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா கௌரவமிக்க சுல்பு அத்ஹருல் அதீம்ல இருந்து மாஷா அல்லாஹ் உம்மா ஹதீஜா நாயகத்துடைய முபாரக்கான மணி வயிற்றுக்குள்ள வாரத்துக்கான சபபு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு கொடுத்து அந்த பழம் அல்லாஹ்வுடைய உத்தரவோட. மாஷா அல்லாஹ், இந்த முறையில உம்மா ஹதீஜா நாயகத்துடைய மணி வயிற்றுக்குள்ள சர்வலோக பேரரசியும் நம் ஆரிய ரட்சையுமான பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். மாஷா அல்லாஹ், கொண்டு வந்து சிறப்பா உம்மா ஃபாத்திமா நாயகி அவர்கள் என்ன உலகத்தில் பிறந்தாங்க. குறிப்பா இன்னைக்கு நாம சஃபர் மாசம் போற 23வது ராத்திரி நம்ம இந்த மஜ்லிஸ்ல சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஹ்மத்துல் அக்பரை குறிப்பாக நாம நினைவு செய்யக்கூடிய ததிக்ரா ஷரீஃப் மனாகிபு ஷரீஃப் செய்யக்கூடிய காரணம் சபப் என்னன்னு சொன்னா, சஃபருல் முதஃபர் பிறை 23வது இரவு சர்வலோக பேரரசையும் நம் ஆரிய இரட்சகியுமான பில்ஆத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முபாரக்கான நிக்காஹு ஷரீஃபுடைய நாளா இருக்குது. மாஷா இது மாஷா அல்லாஹ், என்ன சையதா ஃபாத்திமா நாயகி சையதுனா அலி நாயகத்துடைய ஹோலி வெட்டிங் டேயா இருக்குது. மாஷா புகாரி ஷரீஃபுடைய ஷரஹான ஃபத்ஹுல் பாரில இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி வாசியா மாஷா என்ன செய்றாங்க, இந்த விஷயத்தை பதிவு செய்றாங்க. இன்னும் ஏராளமான ரிசாலாக்கள்ல இந்த விஷயம் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு ஹதரத்தை நோக்கி அல்லாஹ் செய்த பிஷாரத்தான அல் கௌசரான ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அல் கௌசரான ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகத்தான நிக்காஹ் ஷரீஃபுடைய சங்கையான நாளாக இருக்குது. மாஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையதா ஃபாத்திமா நாயகி அவர்களை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் எந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் மகா கௌரவமிக்க அந்தஸ்துல அல்லாஹ் சையதா ஃபாத்திமா நாயகியை இக்ராம் செய்யறான், தஅதீம் செய்யறான், ரெஸ்பெக்ட் செய்யறாங்கிறத நாம இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம். மாஷா அல்லாஹ் அப்போ சையதா ஃபாத்திமா நாயகி சையதுனா அலி நாயகத்துடைய புனிதமான நிக்காஹ் ஷரீஃப் இந்த பூலோகத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அர்ஷுல் கரீம்ல நடத்திட்டான். இந்த பூலோகத்துல மாஷா அல்லாஹ் மஷியத்தை இலாஹியா படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்து வல்ல நாயக கோமானுடைய ஹதரத்துல் கரீமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி சையதா ஃபாத்திமா நாயகி சையதுனா அலி நாயகத்துடைய திருக்கல்யாணத்தை நடத்த சொல்லி அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன வஹீ மூலமா செய்தி அனுப்புனார் ரசூலுல்லாஹ் மாஷா அல்லாஹ் அக்பர் கபீரா. சையதா ஃபாத்திமா நாயகி சையதுனா அலி நாயகத்துடைய திருக்கல்யாணம் எப்படி நடக்குது? அல்லாஹ்வுடைய வஹீயை இலாஹி மூலமா வருது மாஷா அல்லாஹ். ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நாயகத்துக்கு செய்தியை சொன்ன உடனே தாரணி போற்றும் தன்னை இரட்டத்தஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ரம் மஜ்து வல்ல நாயகம் அவர்கள் தன்னிகரற்ற தனிப்பெரும் மகா சந்தோஷத்தோடு மகா கௌரவத்தோடு சையதுனா அலி நாயகத்தை அழைச்சி, நாயகம் அலியே அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துருச்சு, ஜிப்ரீல் வந்து என்ன அல்லாஹ்வுடைய உத்தரவை என்னிடத்துல சொல்லிட்டாப்புல, அதனால சையதா ஃபாத்திமாவுக்கும் அலியே தங்களுக்கும் திருக்கல்யாணம் நடக்க போகுது மாஷா அல்லாஹ். மஹருக்கு என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நாயகம் மஹர் கொடுக்குறது. சரி அலி நாயகம் சொன்னாங்க, நாயகமே இந்த குதிரை இருக்குது, நல்ல அழகான காஸ்ட்லியான வெள்ளை குதிரை இருக்குது. அடுத்தது நான் போருக்கு போடுற தற்காப்பு கவசம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாயகம் மாஷா அல்லாஹ் அலி நாயகத்திட்ட சொன்னாங்க, கண்மணி நாயகம் குதிரை கொடுக்க வேணாம், வாகனம் வேணும், வாகனம் வேணும் மாஷா அல்லாஹ். இந்த போர் கவசத்தை என்ன செய்யுங்க, தற்காப்பு கவசத்தை அதை வித்துட்டு அந்த காசுல இருந்து மஹர் கொடுங்க. அப்ப சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த தற்காப்பு கவசத்தை மாஷா அல்லாஹ் என்ன விற்கிறதுக்காக வரும்போது ஒவ்வொரு சஹாபாக்கள் வந்து சையதா ஃபாத்திமா நாயகியுடைய திருக்கல்யாணத்துக்கு மஹர்ல கொடுக்க போறாங்க அலி நாயகம் அந்த போர் கவசத்தை வித்து. அதனால ஒரு சஹாபி வந்து என்ன, நான் 50 தினாருக்கு வாங்கிக்கிறேன், இன்னொரு சஹாபி நான் 100 தினாருக்கு வாங்கிக்கிறேன், இப்படி 150 200 300 இப்படி போகுது மாஷா அல்லாஹ். ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு வந்தாங்க மாஷா அல்லாஹ். அவங்க சொன்னாங்க, வலியே நான் 1000 தினாருக்கு வாங்கிக்கிறேன் மாஷா அல்லாஹ், நான் மாஷா அல்லாஹ் 1000 தினாருக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க மாஷா அல்லாஹ். இந்த சஹாபா சீதைமார்களை எல்லாம் ஏதோ அஹ்லு பைத் அத்தாருடைய மஹப்பத்தில் நாம் ரொம்ப உயர்ந்துட்டு போயிட்டோம்னு சொல்லி சில ஜாஹில்கள் என்ன அந்த சஹாபாக்கள் எல்லாம் இன்கார் பண்றாங்க, மூதேவிகள். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? சையதுனா அலி நாயகத்துடைய போர் கவசத்தை 1000 தினார் கொடுத்து வாங்கினது யாரு? சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. 1000 தினாரை கொடுத்து மாஷா அல்லாஹ் போர் கவசத்தை வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க, மறுபடியும் போர் கவசத்தை அலி நாயகத்திட்டே கொடுத்துட்டாங்க மாஷா அல்லாஹ். இதமா காட்டு அலி நாயகம் என்ன உஸ்மான் நாயகம் சிரிச்சுட்டு சொன்னாங்க, அலியே சையதா ஃபாத்திமாவுக்கு தங்களுக்கு நடக்கிற முபாரக்கான நிக்காஹ் ஷரீஃப் அல்லாஹ்வுடைய உத்தரவோடு நடக்கிற அல்லாஹ்வுடைய ஹபீபுல்லாஹ் நடத்தி வைக்கிற நிக்காஹ் ஷரீஃபில் இந்த உஸ்மானுடைய பங்கு ஏதாவது இருக்கணும் அல்லவா?
அதுக்கு மாஷா அல்லாஹ் அது இருக்கட்டும் மாஷா அல்லாஹ் என்னுடைய பிரசன்டேஷன் அன்பளிப்புன்னு சொல்லிட்டாங்க மாஷா அல்லாஹ் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. இந்த சந்தோஷமான விஷயத்துக்கு வந்துட்டு நாயகத்துட்டு வந்தாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம். ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னைக்கு சுன்னத்து ஜமாத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனையோ ஜாஹில்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அலி நாயகர்கிட்ட ஃபைட்டிங் இருந்துச்சுன்னு பேசுறான். மாதல்லா மாஷா. சையதா ஃபாத்திமா நாஹி ஸஹ்னா அலி நாயகருடைய திருக்கல்யாணத்துல முக்கிய பங்கு அல்ஹம்துலில்லாஹ் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. அப்ப நாயகத்திட்ட வந்து இந்த செய்தியை சொன்ன உடனே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அலியே 1000 அந்த தினார்ல 500 தினார் நீங்க மஹருக்கு வச்சீங்க. 500 தினார் மஹர், புரியுதா? மீதமுள்ள 500 தினார்ல உங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்குங்க, வாசனை திரவியம் வாங்குங்க, அத்தர்லாம் வாங்க மாஷா அல்லாஹ். அடுத்தது உங்களுக்கு ஃபாத்திமாவுக்கு கட்டில் வாங்குங்கன்னு சொன்னாங்க ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுல் ஆலமீன் ஃபாத்திமாத்துல் பத்துல் அலைஹிஸ்ஸலாம் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் முபாரக்கா நிக்காவுக்கு கட்டில் வாங்க சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா. அப்போ கல்யாணத்துக்குள்ள எல்லா பொருள்களும் வாங்கினாங்க மாஷா அல்லாஹ். இப்போ சீரத்து எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க. ஈமான் சலாமத்துக்கு நமக்கு அஹ்லு பைத் அத்ஹார் சஹாபத்துடைய மஹப்பத்து மவத்தத்து முவாஃபகத்துக்கு சீரத்து நமக்கு ரொம்ப அவசியமா இருக்குது. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம கல்யாணம் முடிக்கும் போது, கல்யாணம் நடத்தி வைக்கும் போது சுன்னத்து நபவியான முறையில எப்படி நடத்துறது நமக்கு என்ன உஸ்வாவும் கிடைக்குது. அதுல இருந்து மாஷா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அலி நாயகத்தை கட்டில் வாங்க சொன்னாங்க மாஷா. அதோடு மட்டும் இல்ல, அலியே கல்யாணம் முடிக்கும் போது சையதா ஃபாத்திமா நாஹி சையதுனா அலி நாயகர் திரு கல்யாணம் நடக்கும் போது அப்போ மஸ்ஜித் நபவி ஷரீஃப் பூரணமா கட்டி முடியல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டில் தான் நாயகமார்கள் அப்போ தங்கி இருக்கிறாங்க மாஷா. அப்போ சையதுனா அலி நாயகத்திட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு கொடுக்குறாங்க, அலியே ஃபாத்திமாவுக்கு உங்களும் கல்யாணம் முடிச்சுட்டா நீங்க 2 பேர் தங்கறதுக்கு மாஷா அல்லாஹ் செப்பரேட்டா ஒரு வீடு எடுங்கன்னு நாயகம் உத்தரவு கொடுக்குறாங்க மாஷா. அல்லாஹ் அக்பர் கபீரா. நாம் அந்த முபாரக்கான வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் இன்னைக்கு சையதாவுடைய திருக்கல்யாணத்தை நம்ம என்ன ததிக்கிராஷ செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் மதீனா முனவ்வரால மாஷா. புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மததுவால நாயக அவர்களுடைய கபதுல் கரீமான பதுஅத்துல் அலீமான முதுகத்துல் கரீமான ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நஃப்ஸ் ரசூலுல்லாஹ் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரக்காத் மின்ஹுமா தஹரத் நாயகத்துடைய சங்கையான திருக்கல்யாணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி வைக்கும் போது சையதா ஃபாத்திமா நாயகி சையதுனா அலி நாயகத்துடைய திருக்கல்யாணத்துல மதீனா முனவ்வரால தாவத்து விருந்து நடந்த மாதிரி அதுக்கு முந்தியும் நடந்ததில்லை, அதுக்கு பிந்தியும் நடந்ததில்லை மாஷா. மதீனா ஷரீஃப்ல முடிஞ்ச 2 கல்யாணம் ரொம்ப கிரேட் தாவத், பெரிய விருந்து மாஷா. ஒன்று சையதா ஃபாத்திமா சையதுனா அலி நாயகத்துடைய திருக்கல்யாணம், இன்னொன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத்னா ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா உம்முல் முஃமினீன் திருக்கல்யாணம் மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கல்யாணத்திலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் நாயகி கல்யாணம் முடிக்கும்போது மாஷா அல்லாஹ் விசேஷமா வலிமா கொடுத்தாங்க. காரணம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல ஸைனப் நாயகியை ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் நிக்காஹ் செஞ்சு வைக்கிறான் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு மாஷா அல்லாஹ் ஸைனப் நாயகியை அல்லாஹ்வே கல்யாணம் முடிச்சு வைக்கிறான் மாஷா அல்லாஹ். சூரத்துல் அஹ்ஸாப்ல ஆயத் ஷரீஃப் இருக்குது மாஷா. அல்லாஹ் நிக்காஹ் செஞ்சு வச்சதுனால ஸைனப் நாயகி நிக்காஹ் மாஷா அல்லாஹ் என்ன ரொம்ப கிரேட்டா நாயகம் அவர்கள் ரொட்டியும் ஆட்டுக்கறி சால்னாவும் மசாலா என்ன ரொட்டியும் ஆட்டுக்கறி கிரேவியும் இதமா வலிமா கொடுத்தாங்க. வலிமத்துல உருஸ் நடந்துச்சு. யாருக்கு நம்ம உஹது ஷரீஃப்ல அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு ஷஹீத் நாயக் சலாம் சொல்றோமே ஜியாரத் செய்றோமே அவங்களோட சகோதரி தான் யாரு ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா. புரிஞ்சா? உம்முல் முஃமினீன் மாஷா. புரிஞ்சா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இது 2வது
முதல்ல நடந்தது ரஹ்மத்துல் ஆலமீன் கபீதுல் கரீமான பிதாத்துல் அலீமான ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய திருக்கல்யாணத்தில் மாஷாஅல்லாஹ் 10 நாள் விருந்து நடந்துச்சு. எத்தனை நாள்? 10 நாள் மாஷாஅல்லாஹ். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டு சட்டியை நாயகம் அந்த சாப்பாடு பாத்திரத்தை சட்டியை மாஷாஅல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய பெரியவாப்பா கண்மணி நாயகத்துடைய சின்ன அப்பா 2 பேர்ட்டையும் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. நாயகம் யாரு? சேனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சேனா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. புரிஞ்சா? அப்பாஸ் நாயகமும் ஹம்சா நாயகமும் தான் என்ன பொறுப்பு மாஷாஅல்லாஹ். விளங்குச்சா? அப்பாஸ் நாயகம் ஹம்சா நாயகம் 2 பேர்ட்டையும் நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர் என்ன? 10 பேரா உட்கார வச்சு சாப்பாடு வைக்கணும். எத்தனை பேரு? 10 பேரா உட்கார வைக்கணும். புரியுதா? மதீனா முனவரால ஒரு ஆளு கூட மிஸ் ஆகாம எல்லாம் மாஷாஅல்லாஹ். நடந்து வர முடியாத, கால் நடக்க முடியாத ஆளு, கண்ணு பார்வை இல்லாத ஆளு யாரு இருந்தா வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க மாஷாஅல்லாஹ். யாரும் மிஸ் ஆகக்கூடாது. ஆணோ பெண்ணோ குழந்தையோ எந்த கவுமோ. ஏன்னா அப்ப மதீனால அதிகமா யார் இருந்தா? யஹூதிகள் இருந்தாங்க. மதீனா ஷெரீஃப்ல அப்ப அதிகமா யார் இருந்தா? யஹூதிகள் இருந்தாப்புல, கிறிஸ்துவர்கள் இருந்தாப்புல. யாரும் மாஷாஅல்லாஹ் அங்க என்ன விடுபட்டு போக கூடாது. எல்லா கவுமையும் கூப்பிடும் மாஷாஅல்லாஹ். இப்ப இது நமக்கு ஒரு பெரிய உஸ்வத்து கிடைக்குது. நிக்காஹ்ல மாஷாஅல்லாஹ் மத்த கவுமை இன்வைட் பண்றதுக்கான ஜாயிஸ் நமக்கு என்ன தெரியுது? புரியுது? வழங்குதா? சீரத்து எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும். நாமோ சரித்திரம் படிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப முக்கியம் மாஷாஅல்லாஹ். சரித்திரம் நம்ம படிக்கணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்த சூரத் என்ன? சூரா அல் பக்ரான்னு அல்லாஹ் பேர் வைக்கிறான். அரிசுல பேர் வைக்கிறான். குர்சுன்னு பேர் இருக்குதா? ஜிப்ரீல்னு பேர் இருக்குதா? பக்ரா மாடு. அரபியில பக்கரான மாடு, உருதுல வேற ஏதாவது இருக்கும். ஆடு ஆட உருதுல பக்கரான பக்கரா கோட். அரபியில மாஷாஅல்லாஹ் கவ் கோட் அல்ல மாடு. முதல் சூரத்துக்கு ஃபாத்திஹாக்கு அடுத்த சூரத்துக்கு என்ன பக்ரான்னு ஏன் பேர் வைக்கிறான்? மாடு சம்பந்தப்பட்ட சரித்திர ஹிஸ்டரி உள்ள வருது. அது ஏன் மாடுன்னு அல்லாஹ் பேர் வச்சான்னு சொல்லி என்ன மூமின்கள் திங்க் பண்ணணும். மூமின்கள் ஃபிக்ர் செய்யணும், யோசிக்கணுங்கிறதுக்காக. நம்மால் அதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறான். அதெல்லாம் என்ன செய்யறது? யோசிக்கிறதே இல்லை. வேற எதையோ பத்தி யோசிக்கிறான். யோசிச்சு என்ன செய்யறான்? அவன் கவலை தீரவே மாட்டேங்குது. ஹம்மலே ஹுஸ்னேன்னு கிடக்குறான். அப்ப யோசிக்க வேண்டிய விஷயங்களை யோசிக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மளை விட்டு ஹம்மை கம்மை ஹுஸ்னை நம்மளை விட்டு அல்லாஹ் தூராக்கிடும். நம்மளை விட்டு அல்லாஹ் தூராக்கிடும் மாஷா. அப்ப சூரா அல் பக்ரா, பக்ரான்னு பேருக்கு காரணம்னா மாடு சம்பந்தமான ஹிஸ்டரி உள்ள வருது மாஷா. புரிஞ்சா? அது மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் இங்க ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமான் என்ன செய்யறாங்க? நாயகம் ஒரு ஆளு மிஸ் ஆக கூடாது. எல்லா கவுமையும் கூப்பிடும் மாஷா. ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு கூட மதீனா ஷரீஃப்ல என்ன யூதர்கள் இருந்தாங்க. மதீனா ஷரீஃப்ல யூதர்கள் இருந்தாப்புல. பீர் உஸ்மான் மதீனால ஃபேமஸான ஒரு பீர், ஒரு கிணறு இருக்குது. அந்த பீர் உஸ்மான் நாங்க யார்கிட்ட வாங்கினாங்க? யஹூதிட்ட தான் வாங்கினாங்க மாஷா. வழங்குச்சா? அது தனி சரித்திரம். ஹை அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன யாரும் மிஸ் ஆகும். எல்லாரையும் கூப்பிடும். களிமா சொன்னாலும் களிமா சொல்லாதாலும் முஸ்லீம் மூமின் முனாஃபிக் யஹூதி நஸ்ரானி எல்லாத்துக்கும் கண்டிஷன் என்ன? 10 பேரா உட்காரு. 10 பேரா உட்காரும். எத்தனை நாள் விருந்து நடக்குது? 10 நாள் நடந்துச்சு மாஷா. எத்தனை? 10 நாள் நடந்துச்சு. சர்வலோக பேரரசியான நம்ம ஆர்வி ரட்சகையான பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முஹம்மது சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹில் பரக்காத் மின் வமான் தஹலத் தார். ஆமீன் ஆமீன். நாயகத்துடைய திருக்கல்யாண மாஷால விருந்து என்ன 10 நாள் நடந்துச்சு மாஷா. 10 நாள் நாயகம் கிராண்டா நடத்தினாங்க மாஷா. இதுல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சையதா ஃபாத்திமா நாயகியுடைய திருக்கல்யாணத்துக்கு செய்தா அவர்களை உடுத்துறதுக்கான உடையெல்லாம்
கல்யாண பெண் உடுத்துறதுக்கான மணப்பெண் உடுத்தக்கூடிய கல்யாண உடையன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அர்ஷுல் அஸீம்ல இருந்து அனுப்புனாங்க. மாஷாஅல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தூக்கிட்டு வந்தாங்க எல்லாம். புரிஞ்சா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சையதா ஃபாத்திமா நாயகியுடைய வாப்பாவுக்கு அல்லாஹ்விடந்து வஹி கொண்டு வந்தா. புரிஞ்சா? நாயகத்துடைய தவத்திரு செல்வமான சையதா ஃபாத்திமா நாயகி கல்யாண உடைய அரசிலிருந்து அல்லாஹ்வோட உத்தரவோட தூக்கிட்டு வந்தாங்க. மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? இதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா கௌரவத்தை நமக்கு என்ன இது எடுத்து காட்டுது. இதெல்லாம் குர்ஆன் தஸ்தீக் செய்யுது. இதெல்லாம் என்ன குர்ஆன் தஸ்தீக் செய்யுது. மாஷா விளங்குதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இப்படி இந்த உலகத்துல அதுக்கு முன்னும் அப்படி ஒரு கல்யாணம் நடக்கல. கியாமத்து நாள் வரையிலையும் அப்படி ஒரு கல்யாணம் நடக்க போறது இல்லை. அப்படி பிரம்மாண்டமான கல்யாணம். புரிஞ்சா? யார் வீட்டு கல்யாணத்துல அது வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கலந்துக்குவாப்லையா? வருவாப்லையா? புரிஞ்சா? சையதா ஃபாத்திமா நாயகி கல்யாணத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வேலை பார்த்தாப்ல. புரிஞ்சா? சட்டி அடியில எஜமானி இம்மாட அப்பா அம்மா நின்றாங்க. எஜமானி இம்மாட வாப்பா நாயகம் இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய வாப்பாவும் சின்ன வாப்பாவும் நின்றாங்க சட்டி அடியில. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் ட்ரெஸ் தூக்கிட்டு வந்தாங்க. மாஷா அல்லாஹ் அரசல. புரியுதா? அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ல் பைத் அத்தாரான கபித ரசூலுல்லாஹ் பிலாத் முஹம்மதி முதுகத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒளிமயமான திருக்கல்யாணத்துல சையீது ஷுஹதா நின்று சாப்பாடு வச்சாப்ல சையதுனா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சையீதுல் மலாயிகா மாஷா அல்லாஹ் எஜமானிமா உடுத்த போற உடையை தூக்கிட்டு வந்தாப்ல. மாஷா அல்லாஹ் விளங்குச்சா? சையீது ஷுஹதா யாரு? ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அஸதுல்லாஹ் அல்லாஹ்வுடைய சிங்கம். மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சிங்கம். மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சிங்கம் நின்று மாஷா அல்லாஹ் என்ன சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்துச்சு. சையதா ஃபாத்திமா நாயகி திருக்கல்யாணத்துல சையதுல் மலாயிகா ரூஹுல் அமீன் ரூஹுல் குதுஸ் யாரு? நாமூஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒளிமயமான தெய்வீக பெயரோடி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் திவ்ய திருவதனத்தில் எஜமானிமா உடுத்தக்கூடிய புனித ஆடைகள் அல்லாஹ்வுடைய உத்தரவோடு அர்ஷுல் அஸீம்ல தூக்கிட்டு வந்தாப்படி 6 மாசம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து. இப்படி சையதா ஃபாத்திமா நாயகியுடைய திருக்கல்யாணங்கிறது மாஷா அல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கல்யாணத்தை விட மகா கௌரவம் மிக்கது. மாஷா காரணம் நாயகத்துடைய முதல் கல்யாணம் எஜமானிமா ஃபாத்திமா நாயகியை பெற்ற அருமை உம்மாவும் மக்கத்து மகாராணியுமான மக்கத்து குயின் யார்? ஹதீஜா நாயகி. மாஷா அல்லாஹ் புரிஞ்சா? மக்காவை ஆண்ட பக்கான்னு சொல்லக்கூடிய ராஜாவுடைய வாரிசு. மாஷா மக்காவுக்கு ஒரு பேர் என்ன? பக்கா. குர்ஆன் சொல்லுது பக்கா. பக்கா யாரு? ஹதீஜா நாயகியுடைய 10வது தலைமுறை பாட்டனார். மாஷா அப்ப உம்மா ஹதீஜா நாயகி யார்? மாஷா அல்லாஹ் மக்காவுடைய குயின் அவங்க. மாஷா அல்லாஹ் புரிஞ்சா? மக்காவுடைய குயினுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஆனா நிக்காக யார் நடத்தி வச்சா? நாயகத்துடைய அருமை சின்ன வாப்பா நாயகம் மூசன் இஸ்லாம் அபு துராப் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஹதீஜா நாயகத்துடைய திருக்கல்யாணத்துல நிக்காஹ் யார் நடத்தி வைக்கிறா? ரசூலுல்லாஹ்வுடைய அருமை சின்னவாப்பா அம்புல் கரீமான சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் நடத்துறாங்க. மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபுல் கரீமான சையதா ஃபாத்திமா நாயகி சையதுனா அலி நாயகத்துடைய திருக்கல்யாணத்துல நிக்காஹ் யார் நடத்தி வைக்கிறா? அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் நடத்தி வைக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் நடத்தி வைக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் தாஜுல் அன்பியா அல் முர்ஸல் நடத்தி வைக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செஞ்சு துஆ ஓதும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மிகாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் 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 சொன்னாங்க. மாஷா விளங்குச்சா? புரியுதா?
இந்த ஃபசீலத் என்ன? சையதா ஃபாத்திமா நாயகி சையதுனா அலி நாயகத்துடைய நிக்காஹ தய்யிபால மட்டும்தான் ஏற்பட்டுச்சு. மாஷா விளங்குதா? அம்மா ஃபாத்திமா நாயகி எஜமானி அம்மாக்கு யார் நிக்காஹ் நடத்துறா? ரசூலுல்லாஹ் நடத்தி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு யார் நடத்தினா? அபூ தாலிப் நாயகி நடத்தினாங்க. ரசூலுல்லாஹ் நடத்துறது விசேஷமா? ரசூலுல்லாஹ் சின்ன அப்பா நடத்துறது விசேஷமா? யார் நடத்துறது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி வச்சது விசேஷம். புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்துல என்ன யாருடைய நிக்காஹ்னே இல்லாத மகா கௌரவத்தை மகா விசேஷத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத வஅல்லம் நாயக கோமானுடைய கபுதல் கரீமான ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கொடுத்த அல் கௌசரான ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நஃப்ஸ் முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகா கௌரவமிக்க ஒளிமயமான பேருடைய பிரகாசம் ஜொலி ஜொலிக்கும் திவ்ய கல்யாணத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்பேற்பட்ட மகத்துவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினார். மாஷா அல்லாஹ். சையதா ஃபாத்திமா நாயகி குர்ஆன் சொல்லக்கூடிய பேர் என்ன? ரசூலுல்லாஹ்க்கு எத்தனையோ அல்காபா குர்ஆன் சொல்லுது. யாசீன், தாஹா, ஹாமீம் இதெல்லாம் என்ன? கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அல்காபா ஷரீஃப். மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய அழகிய திருநாமம். இது மாதிரி சையதா ஃபாத்திமா நாயகத்தோட லக்பு ஷரீஃப் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன? மாஷா அல்லாஹ் அல் கௌசர். அல் கௌசர் மாஷா அல்லாஹ் என்ன? சையதா ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சையதா ஃபாத்திமா நாயகி அல்லாஹ் கொடுக்கிற பேர் என்ன? அல் கௌசர். மாஷா அல் கௌசர். மாஷா புரியுதா? அல் கௌசர். அல் கௌசர் இமாம் முஜாஹித் தஃப்சீர் கொடுக்குறாங்க. அல் கைர குல்லா எல்லா கைரும் சையதா ஃபாத்திமா நாயகிட்ட இருக்குது. மாஷா எல்லா கைரும் எங்க இருக்குது? சையதத்துல் ஆலமீனுடைய ஹதரத்துல் கரீம்ல தான் இருக்குது எல்லா கைரும். மாஷா அல் கைர குல்லா. மாஷா அல் கைர குல்லா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபியுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபுதல் கரீமான பிதாத்துல் அலீமான ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அலீமு ஷான அல்லாஹ் இந்த சூரத் தஹர்ல குர்ஆன் ஷரீஃப்ல ஹல்லத் அலல் இன்சானி அந்த சூரத் தஹர்ல அல்லாஹ் என்ன செய்யறான்? மாஷா அல்லாஹ் ரொம்ப தெளிவா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத அல்லாஹ் சொல்லி தரான். மாஷா சூரத் தஹர் இருக்குதே அது சையதா ஃபாத்திமா நாயகி சையதுனா அலி நாயகம் அவர்கள் ஹசனைன் கரீமைனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு. அப்போ சௌம் எடுக்கிற நோம்பு பிடிக்கிறேன்னு சொல்லி நியத்து வச்சுக்கிட்டாங்க. சுன்னத்தான நோம்பு அது சுகமாயிட்டா நோம்பு பிடிக்கலன்னு சொல்லி ஹசன் கரீமனுக்கு சலாமத்தா போன உடனே 3 நோம்பு பிடிச்சாங்க. சையதா ஃபாத்திமா நாயகி சையதுனா அலி நாயகம் அந்த நோம்பு பிடிக்கும் போது என்ன அந்த இஃப்தாருக்கு ரொட்டி சுடும்போது 3 நாளும் ஒரு நாள் எத்தீமு ஒரு நாள் மிஸ்கின் ஒரு நாள் கைதி வந்தாப்புல 3 நாளைக்கு 3 ரொட்டியும் கொடுத்துட்டாங்க. வரக்கூடிய ஆயுஷனுடைய தஃப்சீர் இது புரிஞ்சா? தஃப்சீராத்துல நம்ம போகல. மாஷா அல்லாஹ் சப்ஜெக்ட் மட்டும் எடுக்கணும். நேரம் வேணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்போ அதுக்கு ஜன்னத்துல சையதா ஃபாத்திமா நாயகி சையதுனா அலி நாயகத்துடைய பரிசுத்தமான புனித குடும்பம் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொர்க்கத்துல கொடுக்கக்கூடிய எல்லா விதமான விசேஷங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். எல்லா விதமான விசேஷங்களை பத்தி அல்லாஹ் பயான் செய்யறான். சொர்க்கத்துல ஒரு சொர்க்கவாதி அனுபவிக்கிற சொர்க்கத்துல சாப்பாடு எப்படி இருக்கும், மஷ்ரூபாத் குடிப்பு எப்படி இருக்கும், எந்த கப்பல் குடிப்பாப்புல புரிஞ்சா? அதாவது ஹெவன் லைஃப் பரடைஸ் லைஃப் பத்தி அல்லாஹ் என்ன ரொம்ப விசாலமா அல்லாஹ் பேசுறான். முக்கியமா கவனிக்கணும். اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي. ரொம்ப கவனமா கவனிங்க மாஷா. குர்ஆனுக்கு பார்க்கலாம்னு
சொர்க்கத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற அவர் பரிசுத்தமான அடியாருக்கு சொர்க்க வாழ்க்கையில எதெல்லாம் கொடுப்பான்னு எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் பத்தி பேசுறான். குறிப்பாக இந்த சூரத்து தஹர்ல வரக்கூடிய சீரத்து, யார சீரத்து? சையதா ஃபாத்திமா நாயகி, சையதனா அலி நாயகி, அவங்களோட சீரத் ஷரீஃப். மாஷாஅல்லாஹ். சீரத்துடைய மெயின் பாயிண்ட் என்ன? சௌம் எடுத்தாங்க, நோம்பு பிடிச்சாங்க 3 நாள். மாஷாஅல்லாஹ். சரியான தெரியுமா, எனக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு, பிள்ளைகளுக்கு சுகமாகிட்டா நோம்பு பிடிக்கிற நியத்து வச்சாங்க. சுகமானவன 3 நாள் நோம்பு பிடிச்சாங்க. 3 நாள் இஃப்தார் செய்யும் போது என்ன, ஒரு நாள் மிஸ்கீனு, ஒரு நாள் ஏத்தீமு, ஒரு நாள் கைதி அசீர் வந்தாப்புல. மாஷாஅல்லாஹ். அந்த இஃப்தாருக்குள்ளதை அவங்க சாப்பிட வச்சிருந்ததை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் சொல்லி காட்டுறான். புரியுதா? இதுக்கு அவங்களுக்கு சொர்க்க வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் எல்லாம் பேசும்போது சொர்க்கத்துடைய சாப்பாட்டை பத்தி பேசுறான், ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறான், குடிப்பை பத்தி பேசுறான், எந்த கப்பலை குடிப்பாங்கன்னு பேசுறான், எல்லாம் பேசுறான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை மட்டும் பேசல. குர்ஆன்ல எல்லா இடத்துலயும் பேசுறான். சொர்க்கத்துடைய விசேஷங்களை இந்த அளவுக்கு விவரிச்சு பேசாத இடத்துல எல்லாம் இங்க விட்ட விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் அங்கேதான் பேசுவான். ஆனா இங்க மட்டும் அந்த விஷயத்தை பேசுறான். என்ன விஷயம் தெரியுமா? ஹூருலீனை பத்தி அல்லாஹ் சூரத் தஹர்ல பேசவே இல்லை. இதை பத்தி ஹூருலீனை பத்தி அல்லாஹ் பேசவே இல்லை. நல்லா கவனிக்கணும். இதை விட சொர்க்கத்துடைய வாழ்க்கைய இப்படி விசாலமா அல்லாஹ் விவரிக்காத இடத்துல எல்லாம் ஹூரை பத்தி அல்லாஹ் பேசுவான். சொர்க்க வாழ்க்கையை விசாலமாக அல்லாஹ் விவரிச்ச ஆயத்து ஷரீஃப்ல என்ன, ஹூருலீனை பத்தி அல்லாஹ் இங்கே பேசவே இல்லை. காரணம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சேனா அலி நாயகத்துக்கு சொல்றான், அலியே ஃபாத்திமா இருக்குமவங்களுக்கு ஹூர் வாட. மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தஅலீம், இக்ராம், ரெஸ்பெக்ட், கௌரவம் செய்யக்கூடிய வண்ணத்துல அல்லாஹ் சூரத் தஹர்ல மாஷாஅல்லாஹ் ஹூரினை பத்தி அல்லாஹ் பேசுறத அல்லாஹ் அவாய்ட் பண்ணிட்டான். அல்லாஹ் விட்டா. மாஷாஅல்லாஹ். இது குர்ஆன் சையதாவு காட்டக்கூடிய ஹுர்மத். மாஷாஅல்லாஹ். சொல்ல புரிஞ்சா? குர்ஆன் மாஷாஅல்லாஹ் சையதா ஃபாத்திமா நாயகிக்கு அல்லாஹ் குர்ஆன்ல கொடுக்கிற ஃபக்ர். மாஷாஅல்லாஹ். சொர்க்கத்துடைய வாழ்க்கையை பத்தி விசாலமா அல்லாஹ் பேசுறான். திருப்பி சொல்றேன், குடிப்பை பத்தி அல்லாஹ் பேசுறான். மஷ்ரூபாத், சாப்பாடு, தாம், ட்ரெஸ், அந்த பட்டு எப்படி இருக்கும், பட்டுட பேர் என்ன, தரம் என்ன, எல்லாத்தையும் பத்தி பேசுறான். எல்லாம் பேசுன அல்லாஹ் என்ன செய்யல? ஹூரை பத்தி அல்லாஹ் பேசுறான். ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி நாயகத்துக்கு சொன்னாங்க, அலியே என்னுடைய திருமகள், என்னுடைய கபது மாஷாஅல்லாஹ் ஃபாத்திமா உங்களோடு இருக்கிற காலம் எல்லாம் இன்னொரு நிக்காஹ் நீங்க செய்யறது ஹராம்னு சொல்லி மாஷாஅல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஃபாத்திமா நாயகி அலி நாயகத்தோடு இருக்கும்போது அலி நாயகம் இன்னொரு நிக்காக செய்ய கூடாதுன்னு சொல்லி என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க, தடை செஞ்சு வச்சாங்க. மாஷாஅல்லாஹ். ரப்புல் ஆலமீன் அலியே அர்ஷ் நீங்க ஃபாத்திமாவோட இருக்கும்போது என்ன ஹூர் உங்களுக்கு தேவையில்லை. மாஷாஅல்லாஹ். ஹூர் மாஷாஅல்லாஹ் என்ன காதிமத்து சர்வன்ட். மாஷாஅல்லாஹ். ஃபாத்திமா சையதத்து ஜன்னா. ஃபாத்திமா மாஷாஅல்லாஹ் என்ன சையதத்துல் ஜன்னா. மாஷாஅல்லாஹ். சொர்க்கத்துடைய மலிகா, ஜன்னத்துடைய மலிகா, சுல்தானா, சொர்க்கத்துடைய சுல்தானா, மலிகா பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப மலிகா மகாராணி உங்களோட இருக்கும்போது சர்வன்ட் உங்களுக்கு எதுக்கு அலியே? அதனால என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹூரை பத்தி விவரிக்கிற விஷயத்தை சூரத் தஹர்ல மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் அவாய்ட் பண்ணிட்டான். அல்லாஹ் அவாய்ட் பண்ணிட்டான்.
இது மாதிரி என்ன சையதா ஃபாத்திமா நாயகிக்கு செய்யக்கூடிய இது போன்ற ஹுர்மத் ரெஸ்பெக்ட் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல வேற யாருக்கும் செய்யல. மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் யாருக்கும் செய்யல. யாருக்கும் செய்யாத கௌரவத்தை, யாருக்கும் அல்லாஹ் கொடுக்காத ஃபக்ர மாஷாஅல்லாஹ் அல் கௌசரான பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸலாம் வ அஃபாது அலைனா அல் பரகாத் மின்ஹா தஹர தராமி நாயி அவர்களுக்கு மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கற மாஷாஅல்லாஹ். எழுத புரிஞ்சா எஜமானிம்மா ஃபாத்திமா நாயகிக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்த கௌரவத்துடைய அந்த சூரத்தன்னா வேற யாருக்கும் அல்லாஹ் தரல. யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல மாஸ்டர். அல்லாஹ் அலி நாயகத்துக்கே ஃபாத்திமாவுடைய அலமத்துல் அக்பரை பத்தி அல்லாஹ் மஃபூம் ஆக்கி கொடுக்குறான் மாஸ்டர். யாருக்கு? பாப மதீனத்துல் இல்முக்கு ஃபாத்திமாவுடைய அலமத்துல் அக்பர் என்னன்னு மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மாலூமாக்கி மஃபூமாக்கி கொடுக்குறான் அலி நாயகத்துக்கு. இதன் மூலமாக ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அலியே நீங்க ஃபாத்திமாவோட இருக்கும்போது இன்னொரு நிக்காஹ் உங்களுக்கு வேணாம். ரப்புல் ஆலமீன் அலியே சொர்க்கத்துல ஃபாத்திமாவோட இருக்கீங்களா, இன்னொரு நிக்காஹ் வேணாம் உங்களுக்கு மாஷா, தேவையில்லை. ஹூர் தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை மாஷா அல்லாஹ். ஹூர் தேவை காரணம் என்ன? நீங்க அல்லாஹ்வுடைய நூரோட இருக்கும்போது ஹூர் எதுக்கு மாஷா? அல்லாஹ்வுடைய நூரோட இருக்கும்போது ஹூர் எதுக்கு மாஷா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ரம் மதது வாழ நாயக கோமானுடைய அஹ்லு பைத் தஹாரான சய்யிதத்துல் ஆலமீன் சய்யிதத்துல் நிசாய் அஹ்லில் ஜன்னah இன்னொரு பிஷாரத் நாயகம் லிசான் ஹக்குல் கரீமான் கொடுக்குறாங்க. சய்யிதத்து ஹாதிஹில் உம்மா மாஷாஅல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஹதீஸ் மாஷாஅல்லாஹ் சய்யிதத்து ஹாதிஹில் உம்மா இந்த உம்மத்துடைய சய்யிதா மாஷாஅல்லாஹ் இந்த உம்மத்துடைய சய்யிதா மாஷாஅல்லாஹ். அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு தாஜ் சய்யிதா ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து உமர் இப்னு கத்தாபுக்கு தாஜ் மாஷாஅல்லாஹ் உஸ்மான் நூரைனுக்கு தாஜ் மாஷாஅல்லாஹ் খিদর அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாஜ் மாஷாஅல்லாஹ். வேறனச்சா காரணம் என்ன? சய்யிதத்துல் நிசாய் சய்யிதத்துல் நிசாய் சய்யிதத்துல் ஜன்னah சய்யிதத்து ஹாதிஹில் உம்மா சய்யிதத்து ஹாதிஹில் உம்மா இந்த உம்மத்துடைய சய்யிதத்து ஃபாத்திமத்துல் பத்தூல் இந்த உம்மத்துடைய சய்யிதத்து ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா பார்த்தா அலியே நீங்க ஜன்னத்துல என்ன ஃபாத்திமாவோட இருக்கும்போது நான் அங்க போய் உங்களுக்கு உங்களோட சொர்க்க வாழ்க்கை எல்லாம் நான் பத்தி உங்களுக்கு என்ன தாரிஃபு செய்யறேன். ஹூரை பத்தி நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்ன? உங்களுக்கு ஹூர் தேவையில்லை மாஸ்டர். நீங்க அல்லாஹ்வுடைய நூரோட இருக்கிறவங்க மாஸ்டர். அல்லாஹ்வுடைய நூர் அல் கௌசரான பித்அத் முஹம்மதி முத்கத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட இருக்கிறாங்க நீங்க மாஸ்டர். அதனால உங்களுக்கு என்ன வானான்னு சொல்லி சூரத்து தஹருல அல்லாஹ் ஹூரை பத்தி பேசுற பேச்சே அல்லாஹ் விட்டுட்டான். சூரத்து தஹர்ல சொர்க்க வாழ்க்கை பத்தி விசாலமா அல்லாஹ் பேசுற மாதிரி குர்ஆன் ஷரீஃப்ல வேற எங்கேயும் பேசல. புரிஞ்சா? இதுல 1% பேசுற இடத்துல என்ன அல்லாஹ் ஹூரை பத்தி சொல்லுவான். அது மற்ற ஆட்களுக்கு. அது யாருக்கு? மற்ற ஆட்களுக்கு. இங்கே சூரத்து தஹர்ல உள்ள வாக்கியா சீரத் யாருக்கு செய்யுதுன்னா அலி அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாஷாஅல்லாஹ். அதனால என்ன அலியே தாங்கள் மாஷாஅல்லாஹ் யாரோட இருப்பீங்க? அல்லாஹ்வுடைய நூரோட இருப்பீங்க, ஃபாத்திமாவோட இருப்பீங்க மாஷா. அதனால என்ன ஹூரை பத்தி எல்லாம் உங்களுக்கு விளங்குதா? புரிஞ்சா? அப்போ இந்த உயர்வான மகா பெருமைக்குரிய நாயகி ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவுடைய ஹதரத்துல் இலாஹியாவுல இந்த அளவுக்கு மகா உன்னதமான
கௌரவத்திற்குரிய நாயகி மாஷா அல்லாஹ். சில பைத்தியக்காரன் பேசுற அஹ்லு பைத் அத்ஹாரை தூக்கி பிடிச்சிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி, அட முட்டாள், அல்லாஹ் தூக்கி பிடிக்கிறான்டா. குர்ஆனை ஒழுங்கா பாரு மாஷா அல்லாஹ். குர்ஆனை பாரு ஒழுங்கா. யசீதி மௌலவிமார், யசீதுடைய வாரிசுங்களான மௌலவிமார் என்ன செய்யறான்? இன்னைக்கு அஹ்லு பைத் அத்ஹாரை பத்தி எதோ பேசுறான். மாதல்ல மாதல்ல மாதல்ல, சும்மா மாதல்ல. என்ன புரியுதா? ஆனா ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் கலாமுல்லாஹ் மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதத்து ஹாதிஹில் உம்மவான பித்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அலீம் ஷான அல்லாஹ் தூக்கி பிடிக்கிறான். அவனோட குவத்தை கொண்டு, அவனோட குவத்து முத்தலகானது. அவனோட குவத்து மாஷா முத்துலக்கானது. முத்துலக்கான குவத்தை கொண்டு அல்லாஹ் தூக்கி பிடிக்கிறான் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த சஃபர் மாசம் பிற 23 சையீதா ஃபாத்திமா நாயகி சையதுனா அலி நாயகத்துடைய ஒளிமயமான திருக்கல்யாணம் பண்ணிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பெரிய தௌஃபீக். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸுல் அலீம்ல தாருர் ரஹமத்துல இருந்து சையதுல் ஆலமீன் பைத் ஷரீஃப் பக்கத்துல இருந்து சையதுல் ஆலமீன் கதமேனி ஷரீஃப் நூரன் கரீமைனான நம்முடைய சங்கையான பாப்பா நாயக் அன்மார் ரலியல்லாஹு தஆலா பரக்கத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் என்ன இந்த முபாரக்கான நாள் நாம நினைவு செஞ்சு சையதாவுடைய அல்மத்துல் அக்பரை சொல்லவும் கேட்கவும் நாம் என்ன அதை யகீன் செய்யறதுக்கும் அது நம்ம ஈமான் கொள்றதுக்கும் அது நம்ம என்ன லதத்துல மஷகூல் ஆகுறதுக்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செஞ்சானா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த தௌஃபீக் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நமக்கும் நம்முடைய அவளுக்கு அல்லாஹ் தாயிமாக்கி தந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்திலும் மவத்தத்திலும் மஹப்பத்திலும் மவத்தத்திலும் குர்பானியத்திலும் கமாலியத்தையும் முகம்மலியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நமக்கு தௌஃபீக் செய்து ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிலாவையும் அல்லாஹ்வுடைய ரிலாவையும் நாம் ஹாசிலாக்கி கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைப்பானாக. மாஷாஅல்லாஹ். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பிக யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். غفرانك ربنا وإليك المصير. غفرانك ربنا وإليك المصير. غفرانك ربنا وإليك المصير. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. خمسة أطفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة أطفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة أطفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة أطفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة أطفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. صل وسلم على سيدنا
وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه